விதி பயனுங்கிறது வேறு, கர்ம பயனுங்கிறது வேறு. விதி பயன் வந்து சேஞ்சபிள். கர்ம பயன் வந்து சேஞ்சபிள் கிடையாது. அதனால தான் நாங்க வந்துட்டு பேர ஒருத்தர் இதெல்லாம் குடுத்துட்டாக்கா, இவங்கள பார்க்கலாமா, வேணாமாங்கிறது முடிவு எடுத்துறது. இவங்கள இவங்க வந்து எங்கள பார்க்க வரான்னு சொன்னும்போதே நான் உடனே பார்க்க மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க, பிரேயர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பேன். இன்ன வரைக்கும் அப்படிதான். நீங்க ஆஃபீஸ்க்கே போனோம்னா அதான் சொல்லுவாங்க. எல்லா டீட்டெயில் குடுங்க, சார் பார்த்துட்டு சொல்லுவாரு. பிரேயர்ல வச்சு சொல்லுவாருன்ட்டு. அப்ப அந்த பிரேயர்ல எங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு பாரு, பார்க்க வேண்டாம், செய்யலாம், செய்ய வேண்டான்ட்டு. அது விதி பயனுன்னா பார்க்க வரலாம். கர்ம பயன நம்ம பார்க்க முடியாது. அதனால அந்த விதியே வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் நான் குடுக்குற ஒரு லிட்டில் அட்வைஸு, உங்களுக்கு இதுதான் விதினாக்கா, அத டக்குன்னு நீங்க சரி பண்ணிக்கங்க. விதிய நீங்க சரி பண்ணாம காலம் கடத்துனீங்கனாக்கா, விதியே கர்மாவா கன்வெர்ட் ஆயிரும் எல்லாத்துக்கும். நாங்க பேர் மாத்துறதே வாழ்க்கையில வந்து முன்னேறணும், வெற்றி பெறணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து பேர் மாத்துனா அதுக்கப்புறம் என்ன பலன் இருக்கு? இல்ல வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பர்ட்டிகுலர் இதோட முடிய போறது இல்ல. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சா எல்லாத்துக்குமே சரி. ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுனா இன்னொரு பிரச்சனை ரெடியா இருக்கும். அந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இருக்கும். நான் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே பார்க்கலைங்க. லைஃப்ப என் பாட்டு பொறந்தேன். இந்த வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ட்டு ஒருத்தருமே சொல்ல முடியாது.